ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. உலகம் முழுவதும் 2 புதிய வகை கொரோனா தொற்றுகள் பரவ தொடங்கியுள்ள நிலையில் அவை முந்தைய கோவிட் வகைகளைப் போல அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது என்று தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய நாடுகளில் கொரோனாவின் நிம்பஸ், ஸ்டார்டஸ் என 2 வகை கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. வேகமாக பரவக்கூடியவை, நோய் எதிர்ப்பு சக்திக்கு கட்டுப்படாது என்றாலும் முந்தைய வகைகளைப் போல அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்டார்டஸ் என்று பெயரிடப்பட்ட உருமாறிய கொரோனா அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் பரவி வருகிறது. நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்களின் தரவுகளின்படி 19 அமெரிக்க மாநிலங்கள் தற்போது கழிவு நீரில் அதிக அல்லது மிக அதிக அளவிலான கோவிட் வைரஸ் பாதிப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நிம்பஸ், ஸ்டார்டஸ் என 2 வகையான கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. முந்தைய மாறுபாடுகளை விட ஸ்டார்டஸ் மிகவும் கடுமையான நோயை ஏற்படுத்துகிறது என்பதற்கு தெளிவான ஆதாரம் ஏதும் இல்லை என்றாலும், முந்தைய மாறுபாடுகளை விட ஸ்டார்டஸ் மிகவும் கடுமையான நோயை ஏற்படுத்துகிறது என்பதற்கு தெளிவான ஆதாரம் ஏதும் இல்லை என்றாலும், இந்த மாறுபாடு நோய் எதிர்ப்பு மண்டல பாதுகாப்புகளை தவிர்க்கும் திறனை கொண்டுள்ளது. இதனால் கொரோனா வைரஸ் விரைவாக பரவ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸ்கான அறிகுறிகளாக தொண்டை புண், இருமல், எரிச்சல், காய்ச்சல், சோர்வு மற்றும் தலைவலி ஆகியவை ஏற்படும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஸ்டார்டஸ் பெரும்பாலும் தொண்டை வலியை ஏற்படுத்தும். இந்த அறிகுறிகளை பருவகால ஒவ்வாமை என்று தவறாக நினைக்கக்கூடும். சிலர் குமட்டல், வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற இரைப்பை குடலில் பிரச்சனைகளை உணரலாம். அது மட்டுமல்லாமல் இந்த வைரஸ் குறைவான பாதிப்பையே ஏற்படுத்தும் என்றும், ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் சுகாதார ஆபத்து என்பது குறைவாகவே இருக்கும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஏற்கனவே உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு சற்று கடுமையான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். தற்போது அமெரிக்காவின் நியூயார்க், நியூஜெர்சி, டெலாவேர், வெர்மாண்ட், மிச்சிகன், விஸ்கான்சின், மினிசோட்டா, வடக்கு தெற்கு டகோட்டா போன்ற மாவட்டங்களில் இந்த வைரஸ் தாக்குதல் வேகமாக அதிகரித்து வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அதனால் இந்த உருமாறிய வைரஸ் நோய்க்கு தடுப்பூசிகள் போடுதல், உடனடியாக மருத்துவரை அணுகுதல், சுத்தமாக இருத்தல், அடிக்கடி கைகளை கழுவுதல், அறிகுறிகள் இருந்தால் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுதல், முகக்கவசம் அணிதல், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இதன் பரவலை குறைக்க உதவும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.